வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகள். அப்புறம் இன்றைக்கி டே 23. என்னடா டே 23ன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு மாதம் டெலிவரியில் பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆனில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்தாச்சு. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் போட்டுருக்காங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராப் போட்டுருக்காங்க. ஆனால் 8363 தேங்க்யூண்ணா. உறவுகளே, கஸ்டமர்கிட்ட ஆர்டருக்கு கொடுத்தாச்சு. 47 ரூபா போட்டிருக்காங்கப்பா அந்த ஆர்டருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னா கரெக்டாக ஒரு 12க்கு தான் லாகின் பண்ணோம். இன்றைக்கி மணி இப்போ 1 மணி ஆச்சு. இந்த அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டருக்கு வந்து 4 கிலோமீட்டர் ட்ராப் போகணும். அண்ணா அக்கா, இந்த 2654 உறவுகளே ஆர்டர் கொடுத்தாச்சு. கஸ்டமர் வந்து 30 ரூபா டிப்பு போட்டிருக்காங்கப்பா. நேற்று வந்து கையில் வந்துச்சு டிப்பெல்லாம். இன்றைக்கி வந்து 30 ரூபா டிப்பு வந்திருக்கு. ட்ரிப்புக்கு வந்து 55 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்த ஆர்டர் போட்டாங்க 20 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பக்கமாக போட்டிருக்காங்க. உறவுகளே, நம்மளுக்கு வந்து 3வது ஆர்டர் வந்துருச்சு. இது ஸ்ரீ பாலாஜி பவன் அங்கே தாங்க வந்திருக்கு. ரெடியோடு இருக்குது. ஆனால் 25 37 எட்டு சில காமெடிகள்லாம் நடக்கும். ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறப்ப ஹோட்டல் மாற்றி போயிட்டீங்க, பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போயிட்டீங்க. அண்ணா 8301 உறவுகளே, ஆர்டர் கொடுத்தாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 43 ரூபா போட்டாங்க. இன்றைக்கி வந்து வண்டி வாட்டர் சர்வீஸ் விட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கலாம் சொட்டையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அழுக்கு சொட்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அங்கேயும் சொட்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு உள்ள கீழே எல்லா இடத்துலையும் இப்படி சொட்டையாக அடித்து வச்சு சரியாகவே பண்ணலங்க. 150 ரூபா இருக்குது தெண்ட செலவு. உறவுகளே, நம்மளுக்கு வந்து 5வது ஆர்டர் வந்தாச்சு. மெக்டோனல்ஸில் வந்துருக்குங்க. அண்ணா 3986ண்ணா. உறவுகளே, ஆர்டரை கொடுத்தாச்சு. நம்மளுக்கு 54 ரூபா போட்டாங்க. இப்போ வந்து அடுத்த ஆர்டரும் வந்துருச்சு. ஒரு ஆர்டர் பெருசு, ஒரு ஆர்டர் சிறுசு, ஒரு ஆர்டர் பெருசு, ஒரு ஆர்டர் சிறுசு. இந்த மாதிரி போடுறாங்க. 20, 50, 20, 60 இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உறவுகளே, வந்து 20 ரூபா ஆர்டரை நம்ம ட்ராப் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக இருக்கா? 20 ரூபா ஆர்டர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்துச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 46 ரூபா போட்டிருக்காங்க. இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. இப்போ தாங்க வந்துச்சு ஆர்டரு. அப்புறம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வந்துருச்சுன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். சர்ஜி போய் வேற போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன, கிளைமேட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுங்க. வெயிலில் ஓட்டி உடம்பு தான் டயர்டாகும். ஆனால் மழை டயத்தில் வந்து ஜாலியாக ஓட்டிடலாம். இன்னும் ரொம்ப மழை பெய்யக்கூடாது. ஒரு நார்மலாக பெஞ்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ரோடே தெரியாத அளவுக்கு வெறித்தனமாக பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஓரளவு பெஞ்சிச்சுன்னா ஓட்டலாம் ஜாலியாக. அப்புறம் இன்றைக்கி தாங்க வாட்டர் சர்வீஸே பண்ண நம்ம வந்து, அதாவது எப்படின்னா, நம்ம வாட்டர் சர்வீஸ் நாளைக்கு பண்ணிக்கிறோன்னு இருப்போம். அப்போலாம் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் மழை பெய்யும். இது மாதிரி எனக்கு 2-3 தடவை நடந்துடுச்சுங்க. ஓகே மக்களே, மழை வர மாதிரி இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஆர்டரை பார்த்துட்டு அப்படியே மழை நின்ன பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உறவுகளே, கரெக்டாக வந்து மணி இப்போ வந்து 3 ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 570 ரூபா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 12 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி பரவாயில்ல, வந்து ஆர்டர் முடிக்க வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதாவது ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கு இன்றைக்கி. நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்லைங்க. 570 ரூபா பார்த்துட்டோம். நேற்றெல்லாம் ரொம்ப கம்மியாக பார்த்துருந்தோம்.
அப்புறம் மக்களே நான் வந்து இப்போ போய் சாப்பிட்டுட்டு 4 மணிக்கெலாம் ஆன் பண்ண போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே 4 மணிக்கு மேலே ஆர்டர் வந்தது அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. உறவுகளே சாப்பிட்டுட்டு வந்து ஆன்லைன் பண்ணியாச்சு. நம்ம ஆன்லைன் பண்ண அடுத்த செகண்டே ஆர்டரை போட்டாங்க. இன்றைக்கி ஆர்டர் இப்போ சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இந்த ஆர்டரோட நம்ம 13வது ஆர்டரு போயிட்டுருக்கோம். இப்போது 13வது ஆர்டரை நோக்கி. உறவுகளே நம்மளுக்கு வந்து ஸ்டார் பிரியாணி அங்கே தான் ஆர்டர் வந்திருக்கு. 13வது ஆர்டர். அப்பா ஃபுட் ரெடியோடு இருக்குங்க. உறவுகளே கஸ்டமர் கையில் ஆர்டரை கொடுத்தாச்சு. இப்போது வந்து என்னாச்சுன்னா அங்கே பார்த்தீங்களா அந்த ஸ்டார்டிங்கில் லாரி இது என்னது செப்டிக் டேங்க் அந்த இதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல். அதனால் ரூட்டை மாற்றி வந்து லேட் ஆகி போச்சுங்க. அங்கிட்டு போனால் அடுத்த தெருவில் பிளாக், அதுக்கடுத்து சுற்றி வந்து தான் பிக்கப் பண்ணுற மாதிரி டெலிவரி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஆர்டரும் போட்டாங்கப்பா. இந்த ஆர்டருக்கு 27 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம இப்போ முடிச்ச ஆர்டருக்கு எவ்வளோ போட்டாங்க? 57 ரூபா போட்டாங்கப்பா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் போயிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன்னா டே 22ஓட வீடியோவை இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே மக்களே, நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சுல, அப்படியே நான் போய் பிக்கப் பண்ணிடுறேன். என் அன்பான உறவுகளே, அந்த ஆர்டரை டெலிவரி செய்துவிட்டு இன்னொரு ஆர்டரை பிக்கப் செய்ய நான் இங்கு மணிஷ் தம் பிரியாணி வரை வந்திருக்கிறேன். பிறகு இதுவரை எனக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறவுகளே கஸ்டமர் கையில் ஆர்டரை கொடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக மணி 6 மணி ஆகப்போது. 723 பார்த்துருக்கோம். 15 ஆர்டரு முடிச்சிருக்கோங்க. வாங்கண்ணா. 2மே இருக்கா? ஆமாண்ணா, உள்ளே இருக்குண்ணா. தேங்க்யூண்ணா. 1470ண்ணா. தேங்க்யூ. உறவுகளே இப்போ கரெக்டாக வந்து மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா மணி 10 மணி ஆக போகுது. இது வந்து நம்ம ஒரு எத்தனை மணிக்கு எடுத்தோன்னா கரெக்டாக ஒரு 9:40க்கு அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அமௌண்ட் எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா? 1209 ரூபா. 20 ஆர்டரு. நல்லாங்கண்ணா. தேங்க்யூண்ணா. இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது? அப்பா லைட்டாக சளி பிடிச்சிருச்சு மக்களே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லைட்டாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் சுக்குமல்லி டீ சாப்பிட்டேன், அதனால் சரியாக போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 52 ரூபா போட்டிருக்காங்க அந்த ஆர்டருக்கு. அடுத்த ஆர்டரும் வந்து விட்டது. இப்போ வந்து சாரி எவ்வளோ அமௌண்ட்டு? 267. 1267 ரூபா. நான் 4286. உறவுகளே இப்போ வந்து கரெக்டாக மணி 1 மணி ஆச்சு. நான் இப்போயே ஆஃப்லைன் போட்டுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1634 ரூபா பார்த்துருக்கோம். இன்னும் டெலிவரி பண்ணாமல் வச்சுருக்கேன் இந்த ஆர்டரை. ஒரு கையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. இப்போது அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு டெலிவரி மார்க் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஒரு கரெக்டாக 12:50க்கு டெலிவரி மார்க் பண்ணோம். ஏன்னா சளி பிடிச்சிக்கிச்சுங்க. காற்று வேறு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, ஓட்ட முடியல. அப்படியே கிருன்னு வருது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மாத்திரையை போட்டு தூங்கணுங்க. அப்படியே ஓட்டினேன்னா அடுத்து வந்து காய்ச்சல் வந்துடும், ஓவர் ஆயிருமா. அதான் ஆரம்பத்துலேயே போய் தூங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க. என்ன கஷ்டம்னா எடிட்டிங் ஒர்க்கு நாளைக்கு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். மதியானத்துக்கு மேலே ஃபைலை ஃபுல்லாக இன்னும் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஈவினிங்க்கு மேலே தாங்க ஒரு மாதிரி சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோன்னா கரெக்டாக ஒரு எவ்வளோ 250 ரூபாய்க்கு போட்டேன். நேற்று 250 தான், இன்றைக்கி 250 தான். அப்புறம் இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 70 ரூபா போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் அப்படி டெலிவரி மார்க் பண்ணுன்னா எப்படியும் ஒரு 1704 ரூபா வரும்.
அதில் 250 ரூபா மைனஸ் பண்ணிடலாம் இருங்க வருஷம். 1700 வச்சுக்கிறேன். -250. இன்றைக்கி சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டோம்? 60 ரூபா மைனஸ் டீ 1370 ரூபாங்க இன்றைக்கி ப்ராஃபிட்டு. எவ்வளோ பார்த்தாலும் ஆனால் பரவாயில்ல. 2 நாளைக்கு 1000 ரூபா 1100 அந்த மாதிரி இருந்துச்சுல, பரவாயில்ல. இன்றைக்கி 1700 ரூபா பார்த்து அதில் பெட்ரோல் போய் சாப்பாடு போய் இதாங்க. நான் வந்து காலையில் வந்து ஆன் பண்ணுறப்ப வந்து மதியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன், பிரச்சனை இல்லை. இந்த மதியான நேரத்தில் ஆன் பண்ணி அன்டைம் வரைக்கும் ஓட்டுறது தான் பிரச்சனையே. அதுதான் செலவு ஆகிடுது, என்ன பண்ணுறது. சரி உறவுகளே, நம்ம வந்து டே 23 எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துடலாமான்னு கேட்டால் நான் ஓட்டுவேன், என்னால் முடியும். ஆனால் ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்க போய் தெரில. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து டே 24 சந்திப்போம். டாடா பாய்.